ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு கீரை சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். எப்பயும் நார்மல் சப்பாத்தி தானே பண்ணுறோம். வீட்லேயும் அரைக்கீரை இருந்துச்சு, அதுவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் டக்குன்னு கீரை சப்பாத்தி பண்ணிவிடுவோன்னு கீரையில் உள்ள லீஃபை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் கார்லிக்கும் போட்டு லைட்டாக குக் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பியூரே பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது மாதிரியே தான் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த கீரை பியூரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எப்பயும் சப்பாத்திக்கு தேய்க்கிறது மாதிரியே தான் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். நெய் ஊற்றி 2 சைடும் சுட்டி எடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தியும் சூப்பர் சாஃப்டாக வந்து இருந்துச்சு. மாறன் மித்ராக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது வரைக்கும் எப்பயுமே நார்மல் சாண்டில் கலர் சப்பாத்தியே சாப்பிட்டு இது கலர்ஃபுல்லாக இருந்தனால கிட்ஸுக்குமே பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இனிமேல் பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்தின்னு கலராக போட்டு கொடுத்துற வேண்டியதான். வெஜிடபிள்ஸும் சேர்ந்த மாதிரி ஆச்சுல்ல. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு டக்குன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆடி வெள்ளிங்கிறனால வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வரச்சுலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு லஞ்சுக்கு 1 pot ரைஸாக ஏதாச்சும் பண்ணிடலான்னு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக கீயும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு கேரட், பீட்ரூட், பீன்ஸ், பச்சை பட்டாணி தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருந்தேன். இப்போ வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தயிர் ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நான் சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால. பிரியாணியை ரைத்தாவோட சர்வ் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொரியர் ஒர்க் தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. எல்லா பெண்டிங் ஆர்டர்ஸையும் பேக் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். டாடா, பாய்.